ගිනිකොනදිග බෙන්ගාලපොක්ක මුහුදු ප්‍රදේශයේ අඩුපීඩන කලාපයක් නිර්මාණය වෙමින් පවතිනවා. தென்கிழக்கு வங்காள விரிகுடாவில் கடற்பரப்பில் தாழ்முக வலயம் ஒன்று உள்ளது. அதனால் வங்காள விரிகுடா கடற்பரப்பில் மீன்பிடி மற்றும் கடற்றொழில் செயல்பாடுகளில் ஈடுபடும் போது வளிமண்டலவியல் திணைக்களம் விடுக்கும் அறிவிப்பு தொடர்பில் கவனம் செலுத்துங்கள். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண மக்களிடம் நாம் கூறுவது எமது அறிவிப்பு தொடர்பில் மிகுந்த கவனம் செலுத்துங்கள் என்பதாகும். இன்றைய தினம் வடக்கு கிழக்கு மாகாணங்களிலும் வட மத்திய மாகாணம், வடமேல் மாகாணம், ஊவா மாகாணம் ஆகிய இடங்களிலும் மாத்தளை, நுவரெலியா மாவட்டங்களிலும் இடியுடன் கூடிய மழைக்கான சாத்தியம் உள்ளது. இங்கே சில பகுதிகளில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிக கனமழை பெய்யலாம். நாளை காலை மேல் மாகாணத்தின் கரையோர பகுதிகளில் பனிமூட்டம் காணப்படும். மழை வீழ்ச்சி அதிகரித்ததை தொடர்ந்து பல பிரதேசங்களின் வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன. ராஜாங்கனி நீர்த்தக்கத்தின் 4 வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன. அங்கிருந்து வினாடிக்கு 73,505 கன அடி நீர் வெளியேற்றப்படுகிறது. இதே நேரம் மகாகந்தராவ நீர்த்தக்கம் நிரம்பியதைத் தொடர்ந்து 2 வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன. அங்கிருந்து நீர் மல்வத்தோயாவுக்கு விடுவிக்கப்படுவதனால் அதனை அண்டிய தாழ்நிலங்களில் உள்ளோர் அவதானத்துடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் மகாகந்தராவ ராம்பேவ வேதி நீரில் மூழ்கியுள்ளது.